கடந்த சனிக்கிழமை இரவு திருவண்ணாமலை மலைப்பகுதி அடியில் வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள் இதுவரைக்கும் வரலாறு காணாத மிகப்பெரிய அளவில் நில சரிவு ஏற்பட்டு அவங்க வாழ்வாதாரத்தையே இழந்து முக்கியமாக 7 பேர் மண்ணுக்குள் புதைந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கழிச்சு நேற்று மாலை தான் அவங்களுடைய உடல் மண்ணுக்கு உள்ளே இருந்து மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா அவங்களுடைய உடல் கண்டெடுக்கப்பட்டது. இப்படி இருக்க அந்த மண் சரிந்த அந்த இடத்துல மீண்டும் பழையபடி சீரமைக்கும் பணி பார்த்தீங்கன்னா தற்போது மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த இடத்துல ஒரு நாய் ஒன்று இன்னைக்கு செஞ்ச செய்கை அங்கே இருந்த எல்லாரையுமே ஒரு நிமிடம் கண்ணீர் விட்டு அழ வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் மலை அடிப்பகுதியில் நடந்திருக்கு. அதாவது சனிக்கிழமை 2 மிகப்பெரிய பாறை மலை அடிப்பகுதியில் விழுந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தது. ஸோ இதில் 7 பேரை கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கழிச்சு தான் அவங்களுடைய உடல் மீட்கப்பட்டிருந்தது. ஸோ அவங்களுடைய உடல் தேடிக்கிட்டு இருக்கிறப்பவே அவங்க வளர்த்த அந்த நாய் பார்த்திங்கன்னா தன்னுடைய முதலாளி எங்கே அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்திருக்கு. மீட்பு பணி நடக்கிறப்ப கூட அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு மீட்பு பணி நடந்துக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துக்கிட்டு தன்னுடைய முதலாளி எங்கே அவர் மீண்டும் எழுந்திருச்சு வந்துட மாட்டாரா அப்படின்னு அந்த நாய் ஏக்கத்தோட நேற்று முழுக்க பார்த்துருக்கு. அதுக்கு அப்புறமா நேற்று அவருடைய உடல் எல்லாமே எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறமா இன்னைக்கு மீட்பு பணி நடந்த இடத்துல தன்னுடைய முதலாளி எங்கே அப்படின்னு ரொம்ப சோகமாக ஒரு விதமாக கண்ணில் இருந்து கண்ணீர் வர மாதிரியான ஒரு கண்களோட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏக்கத்தோட அந்த நாய் தன்னுடைய முதலாளி புதைந்த அந்த இடத்துல அவர் எங்கே அப்படின்னு நீண்ட நேரம் தேடிக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ நேற்றைய மண்ணில் புதைஞ்சவங்க எல்லாருடைய உடலும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. அது கூட தெரியாமல் அந்த நாய் தன்னுடைய முதலாளியை அந்த இடத்துல ஒரு ஏக்கமான பார்வையோடு அது தொடர்ந்து தேடிக்கிட்டு இருக்கிறது. அந்த சம்பவத்தை பார்த்த அங்கே இருந்த பொதுமக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே எல்லாருமே கண் கலங்கி நிகழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. நாய்க்கு தன்னுடைய முதலாளி மேலே இந்த அளவுக்கு பாசம் இருக்குது, ஆனால் அவருடைய முதலாளி தற்பொழுது அதை பார்க்க இல்லையே அப்படின்னு மறைந்து போன 7 பேரை நினச்சி வருத்தப்படுறதா, இல்லை இந்த நாய் அவங்கள பிரிஞ்சு இப்படி வருத்தப்படுது அப்படின்னு இதை நினச்சி வருத்தப்படுறதா அப்படின்னு தற்போது திருவண்ணாமலை வாசி மக்கள் எல்லாருமே இந்த துயரமான சம்பவத்திலையும் இந்த நாய் செஞ்சிருக்க இந்த செய்கையை பார்த்து இன்னும் அவங்களுடைய மனம் வேதனை அடைகிற மாதிரி தான் இந்த சம்பவம் இருக்குது. ஸோ தன்னுடைய முதலாளியை தேடி இந்த நாய் செஞ்ச இந்த சம்பவத்தை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.